தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 17/6/2017 சனிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 2:54 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். தேதியை பாருங்கள், 17 என்று வரும். 8 எண் ஆதிக்கத்திலே பிறந்தால் இந்த கலியுகத்திலே வெற்றியின் மீது வெற்றி வரும் என்று சொல்வார்கள். இன்றைக்கு பாரத பிரதமராக இருக்கக்கூடிய பெருமைக்குரிய மோடி அவர்கள் 17 என்ற 8 பிறந்தவர்கள். அதேபோல் புரட்சித் தலைவர் அவர்கள் பிறந்தது 8. இதேபோல் இன்னும் நிறைய பெரிய தொழில் அதிபர்கள், அரசியலிலே கொடிகட்டி பறந்தவர்கள், அவர்களெல்லாம் 8 பிறந்திருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். 8 என்பது எல்லா எண்களும் கீழ் நோக்கித்தான் முடியும். 1 என்று எழுதினால் உங்கள் கரம் கீழ் நோக்கி வரும். 2 என்று எழுதினால் உங்கள் கரம் முடிகின்ற பொழுது கீழ் நோக்கி வரும். 3 என்று எழுதினால் உங்கள் கரம் கீழ் நோக்கி வரும். ஆனால் 8 என்ற எழுத்தை எழுதி பாருங்கள். 8 என்று எழுதுகின்ற பொழுது மேலே இருந்து கரம் கீழே வந்து திரும்ப மீண்டும் அந்த கரம் மேல் நோக்கி செல்கிறது. எனவே அவர்கள் வாழ்க்கையில் பின் வாழ்க்கை அவர்களுக்கு மிக மிக உயர்வு வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் வெறும் 8 பிறப்பதை காட்டிலும் 17, 26 என்ற இலக்கத்திலே பிறந்தால், என்ற தேதிகளிலே பிறந்தால் அவர்கள் வாழ்க்கையிலே மிகச் சிறப்பாக இருக்கும் என்று சொல்வார்கள். 1ம் 7ம் சேர்கின்ற பொழுது 1 சூரியனுக்குரிய எண், 7 என்பது கேதுவுக்குரிய எண். 17 பிறந்தவர்கள் சூரியனுடைய ஆதிக்கம் இருப்பதனாலே அவர்கள் மிகப்பெரிய அளவிலே விஐபியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சூரியனுடைய ஆதிக்கம் இருப்பதால் ராஜகிரகம் என்பதனாலே அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏற வழிபிறக்கும். கேதுவின் ஆதிக்கம் இருப்பதால் ஞானகாரகன் கேது, நிறைய ஞானத்தன்மை அவர்களுக்கு உண்டு. அதே நேரம் இன்றைக்கு கிழமை சனிக்கிழமை என்று வருகிறது. 8க்குரிய கிரகம் என்ன என்றால் சனி, அதற்குரிய கிழமையும் என்று வந்திருக்கிறது. மதியம் 2:54 மேல் உத்திரட்டாதி நட்சத்திரம், அதுவும் சனிக்குரிய நட்சத்திரம். எனவே இன்றைக்கு மாலை நேரம் முழுமையாக சனிக்குரியனாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்திலே நீங்கள் எதை வழிபாடு செய்ய வேண்டும்? இப்படி சனியின் ஆதிக்கம் வருகின்ற பொழுது விஷ்ணு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும், சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும், அனுமனை வழிபாடு செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தும்பிக்கையான் மீது முழுமையாக நம்பிக்கை செலுத்த வேண்டும். சனிக்கிழமை அன்றைக்கு ஒருவர் பிறந்திருந்தாலும் 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏற வேண்டுமானால் முழுமையாக மூல கணபதியை வழிபட வேண்டும், தும்பிக்கையான் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர்கள் காலையில் அதிகாலையில் ஆனைமுகப் பெருமானை வழிபட்டு, பிறகு அனுமனை வழிபட்டு, அதற்கு பின்னாலே சனி பகவானையும் வழிபட்டு வர வேண்டும். சஞ்சலம் தீர்க்கும் சனி பகவானுக்கு ஒரு கவசம் இருக்கின்றது. அந்த சனி கவசத்திலே ஒரு அற்புதமான வரி வரும். மந்தனாம் காரி நீலா மணியான மகரவாசா, எந்த நாளான போதும் நீ இனிய நாளாக மாற்று என்று ஒரு கவசம் நான் எழுதியிருக்கிறேன். பொதுவாக சனியின் சன்னதியிலே நீங்கள் உச்சரிக்கின்ற பொழுது அந்த உச்சரிக்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நடந்துவிடும் என்று சொல்வார்கள். சனியினுடைய பார்வைக்கு பலன் அதிகம். இன்றைக்கு கிழமையும் சனியாக இருக்கிறது. நட்சத்திரமும் மாலை நேரத்தில் சனிக்குரிய நட்சத்திரம் வருகிறது. தேதியும் சனிக்குரிய 8 ஆதிக்கத்தில் 17 என்று வருகிறது. எனவே இன்று மாலை நேரத்தில் நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபட்டால் நல்லது நடக்கும். விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் தீபமேற்றி வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். அனுமனை நீங்கள் வழிபட்டால் ஆனந்தமான வாழ்க்கை அமையும். இன்றைக்கு அனுமனை வழிபடுகின்ற பொழுது நீங்கள் ஸ்ரீ ராமஜெய மாலை அவருக்கு சூட்டலாம், வெற்றிலை மாலை சூட்டலாம், துளசி மாலை அணிவிக்கலாம். இப்படி சனிக்கிழமை என்று வருகின்ற பொழுது சனியின் ஆதிக்கத்துக்குரிய நட்சத்திரம், சனிக்குரிய அந்த எண் ஆதிக்கத்துக்குரிய தேதி, இவைகளெல்லாம் வருகின்ற பொழுது முழுமையாக சனிக்குரிய நாளாக அது அமைகின்றது. அன்று தினம் நீங்கள் ஆலய வழிபாட்டில் முழுமையாக ஆர்வம் காட்டினால் இந்த மந்தன் எனப்படும் சனி உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார். மந்தன் செய்வது போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்று சொல்வார்கள். எனவே இன்றைக்கு 8 எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், 17, 26 என்ற எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், சனிக்கிழமை பிறந்தவர்கள், சனிக்குரிய நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி ஆகியவற்றில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு மகத்துவம் தருகின்ற நாள். அவர்கள் இன்றைக்கு ஆலய வழிபாட்டை அதிகாலையிலேயே நீங்கள் மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறலாம் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, களைப்பை மறந்து உழைப்பில் ஈடுபடுகின்ற நாள். இன்றைக்கு காசு பண புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். பெண்களால் உங்களுக்கு பெருமை சேரும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஊர் மாற்ற சிந்தனைகள் உள்ளத்தில் இடம்பெறுகின்ற நாள். உடன்பிறப்புகளின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கிடைக்கலாம். சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் கூட ஒரு சிலருக்கு உண்டு. தனஸ்தானம் வலுவாக இருப்பதால் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை உடனடியாக செய்து முடிப்பீர்கள்.
மிதுனராசி நேயர்களே, கூட்டுக்கிரக யோகம் செயல்படும் இன்றைக்கு கூடுதல் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். செல்வாக்கு மேலோங்கும். செல்வநிலை ஒருபடி உயரும். செவ்வாய் புதன் சேர்க்கை இருப்பதனாலே உடன்பிறப்புகளாலும் உடன் இருப்பவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கின்ற நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தன்னம்பிக்கையால் தக்க பலன் கிடைக்கும் நாள். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. தடைகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். 2 ராக இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு அச்சுறுத்தும் நோய்களால் அவதிப்படுகின்ற நாள். இன்றைக்கு ஆதரவு கரம் நீட்டுபவர்கள் எண்ணிக்கை குறையும். சந்திராஷ்டமம் என்பதால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வது நல்லது. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சி தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் ஆதாயம் கிடைக்கின்ற நாள். அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். 10ஆம் இடத்திலே செவ்வாய் சூரியன் புதன் 3 இணைந்திருப்பதால் தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பவர்களுக்கு அது தொடங்கும் முயற்சியிலே இன்றைக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்பு நல்ல விதமாகவே முடியும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு செல்போன் வழி செய்தி சிந்திக்க வைக்கின்ற நாள். செய்தொழிலே எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். பாதியில் இந்த பணி மீதியும் முடியும். கட்டிடம் கட்டும் முயற்சியிலே ஆர்வம் காட்டுவீர்கள். அரசு வழி சலுகைகள் கூட எதிர்பார்த்தபடி கிடைக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விஐபிக்கள் வீடு தேடி வரும் நாள். வெற்றி செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். வியாபார விருத்தி உண்டு. செல்வநிலை உயரும். செல்வாக்கு மேலோங்கும். தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது. துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று அதிகாலையிலேயே நீங்கள் ஆன்மீக பெருமானை வழிபட்டு பிறகு அனுமனையும் வழிபட்டு சனி பகவானையும் வழிபடுவது நல்லது. சஞ்சலம் தீர்க்கும் சனி பகவானால் உங்களுக்கு சந்தோஷங்கள் வந்து சேரப்போகின்றது. மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நலமுடன் வாழ நண்பர்கள் கை கொடுத்து உதவும் நாள். இன்றைக்கு நாடி வரும் வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். புதிய பதவிகளும் புதிய பொறுப்புகளும் கூட ஒரு சிலருக்கு வரலாம். பஞ்சாயத்துக்கள் நல்ல விதமாக முடியும். பாகப்பிரிவினைகளும் சுமூகமாக முடியும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் நாட்டம் செலுத்துவீர்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தன்னிச்சையாக செயல்பட்டு சாதனை படைக்கும் நாள். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்களில் இருந்த தொய்வு அகலும். அந்நிய தேச யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. அந்நிய தேசத்திலிருந்து அனுகூலமான தகவல் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. குறு பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் குழப்பங்கள் தீரும். குழந்தைகள் வழியில் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஜென்மக்கேது. எனவே தொழில் சிறு மாற்றங்களை செய்ய முன்வருவீர்கள். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். சப்தமஸ்தானத்திலே ராக இருப்பதால் வாழ்க்கை துணை வழியை விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. திருமண முயற்சிகளில் ஒரு சிலருக்கு தடைகள் ஏற்படலாம். வருங்கால நலங்கருதி எடுத்த முயற்சிகளுக்கு மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். 3 சுக்கிரன் இருப்பதால் உடன்பிறப்புகள் திடீரென குணம் மாறி உங்களோடு இணைந்து செயல்பட முன் வருவார்கள். கூட்டுக்கிரக யோகம் 5ஆம் இடத்தில் இருக்கிறது. அரசியலில் உள்ளவர்களுக்கு திடீரென நல்ல பொறுப்புகள் வந்து சேரும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. சந்திரன் காலை 8:57 உங்கள் ராசிக்குள் வரப்போகின்றார். எனவே குருச்சந்திர யோகம் செயல்படுகின்றது. கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். பகை நீங்கி பாசம் கூடும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளை ஆர்வம் காட்டுவீர்கள். சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மை உண்டு. அது மட்டுமல்ல, உதிரி வருமானங்கள் உங்களுக்கு குழந்தைகள் மூலமும் உங்களுக்கு வந்து சேரலாம். வேலை கிடைக்கவில்லையே என்று பிள்ளைகளுக்காக நீங்கள் முயற்சி செய்திருந்தால் அவர்களுக்கு ஒரு புதிய வேலைகள் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வரலாம். வியாபார விரோதங்கள் விலகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். ஆடம்பர பொருட்களையும் வாங்கும் வாய்ப்பு கிட்டும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.